நான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கணவன் தன்னோட மனைவி ஒரு செவிலியை போய் கல்யாணம் பண்ணிட்டமே, இவளால் நம்ம என்ன சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, நம்ம ஒன்று சொல்கிறோம் அவள் ஒன்று செய்கிறான்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். இவளுக்கு பக்கத்தில் போய் ஏதாவது பேசினா தான் அவள் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறா, நம்ம தூரத்துலேருந்து நின்று பேசினா அவள் கேட்கவே மாட்டேங்குதுன்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். ஒரு நாள் அதை சோதனை பண்ணுவோம், எவ்வளவு தூரத்துலேருந்து பேசினா தான் அவளுக்கு கேட்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீதியில் வந்து நின்றுக்கிட்டு சத்தமாக, ஏண்டி இன்னைக்கு என்ன சாம்பார் வச்ச அப்படின்னு சவுண்டாக கேட்டார். எந்த பதிலும் வரல. அடுத்து வீட்டோட வாசல் படிக்கு வந்தார். மறுபடியும் அதே மாதிரி, என்னடி இன்னைக்கு என்ன சாம்பார் வச்சான்னு கேட்குறல்ல அப்படின்னாரு. அப்போவும் பதில் வரல. சரி, பக்கத்தில் போய் சமையல் அறைக்குள்ளே போயிட்டார். சமையல் அறைக்குள்ளே போயிட்டு, ஏண்டி எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னடி சாம்பார் வச்ச அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாகவே கேட்ட உடனே அதுக்கு மனைவி சொன்னாங்க, ஏயா நீ வீதியிலேருந்து கேட்கையிலே தான் நான் முருங்கைக்காய் சாம்பார்னு சொல்கிறேன், உன் காது கேட்காதுக்கு என்னைய போட்டு இந்த பாடுபடுத்துறான்னு மனைவி சத்தம் போட்டாங்க. இப்படி மறுபடியும் அவங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படித்தாங்க நம்ம மற்றவங்களை எப்போவுமே நீ செய்கிறது சரியில்லை, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு கை நீட்டி சொல்லும்போது இந்த ஒரு விரல் மட்டும் அவங்கள காட்டுது, பாக்கி 3 விரல் நம்மளை காட்டுது. அது மாதிரி அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம அடுத்தவங்க கிட்ட எப்போவுமே நிறைய பாருங்கள். குறை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தவங்க குறையை விட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம குறையை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.